தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு விஷயந்தான் சொல்லணும். இந்த 2 நாள் நான் இந்த பிள்ளைங்களுடைய விபிஎஸ் பார்க்க வந்திருந்தேன். உண்மையிலே இந்த பிள்ளைங்க எவ்வளோ தன்னை ஒப்பு கொடுத்து கர்த்தர்கிட்ட அவங்க தன் வாழ்க்கையை கொடுக்காங்க பார்க்கும்போது ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாமல் மொத்த பட்டணம் தூங்கிட்டு இருக்கும்போது ஓய்வில் இருப்பாங்க. ஆனாலும் நீங்கள் உங்களுடைய முதல் மாதத்தின் முதல் நாளை கடவுள்கிட்ட வந்து நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது உங்களை மாதிரி ஒரு பாக்கியமுள்ள ஜனத்தோடு நானும் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி. இந்த ஒரு பாக்கியமுள்ள ஜனம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். உங்கள் ஜபத்துக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு எந்த ஜபத்துக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. தன்னுடைய பிள்ளைகளோடு அவர் பேசுவதுதான் அவருக்கு முதல் காரியமாகவே காணப்படும். எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைபிளில் நீ எந்த ஒரு டாக்டரின் எடுத்தாலும் எந்த ஒரு உபதேசம் எடுத்தாலும் அதில் அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் தன்னை பிதாவாக மாத்திரம் சொல்லாமல் நம்மளை அவர் பிள்ளையை தான் கூப்பிடுறார். நம்ம சும்மா ஒரு ஓமைக்கு அவர் பிதாவாக இருக்கிறார், நான் மகனாக இருக்கிறேன் மகளாக இருக்கிறேங்கிறது ஓமை கிடையாது. அவர் உண்மையிலே இந்த உலகம் உருவாதற்கு முன்பதாகவே ஒரு குமாரனுக்கு பிதாவாக காணப்படுறார். இந்த உலகம் உருவாதற்கு முன்பதாகவே அன்பாக இருக்கும்போது யார்கிட்ட அன்பாக இருந்தார்? அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த அன்பு அந்யுன்யத்தை தான், அந்த ஃபெலோஷிப், அந்த ஐக்கியத்தை தான் அந்த அந்த தேவன் காணப்படுறாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு விலையேறப்பட்ட தேவன் உங்களை மீட்பதற்காக, என்னை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு அவர் மனுஷனாக அடிமையின் ரூபம் எடுத்தார். எதுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்தானத்தை நாம் ஏதேன் தோட்டத்தில் இழந்தோமோ அந்த ஸ்தானத்தை அவர் மறுபடியும் தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்மளோட உறவு கொள்ள ஆசைப்படுறார். அவர் உண்மையான பிதாவாகிய தேவன். உங்களுக்கு அது நீங்கள் சும்மா ஓமே கிடையாது. அவர் உண்மையாகவே உங்களை நேசிக்கிறார். உங்களோடு உறவு கொள்வதுதான் அவருக்கு முதன்மையான காரியமே காணப்படுது. உங்களுடைய முழு இருதயத்தையும் உங்களுடைய முழு அட்டென்ஷன் அவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய முழு பலத்தையும் அவர் கொடுக்கணும் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்பது அன்பு தான் தேவை. யாராவது நம்மளை நேசிக்க மாட்டாங்களான்னு தோணும். எந்த பிள்ளை எடுங்க, சின்ன பிறந்த 3 மாதம் குழந்தையாக இருக்கட்டும், இல்லாட்டி வயசாக இருக்கிற 85 வயசு 90 வயசு ஆட்கள் இருக்கட்டும், எல்லோரும் ஒரு அன்புக்காக தான் இயங்குவாங்க தவிர வேறு எதுவும் கிடையாது. எந்த குடும்பத்தில் சின்ன வயசுலேருந்து அன்பு ஒழுங்காக பிள்ளைங்களுக்கு கொடுக்கலையோ அந்த பிள்ளைங்க தான் ரொம்ப மோரட்டுத்தனமாக வளரும். ஏன்னா அன்பு காட்டாமல் இருக்கிறதுனால அவங்க அந்த அந்த வெறுமையை வெறுப்பை எப்படி காட்ட தெரியாமல் இந்த சமுதாயத்தில் ஒரு கேடு உள்ள பிள்ளையாக வளர்ந்து நிற்கும். ஏன்னா அன்பு காட்டலாம் அவங்க சின்ன வயசில். அப்போ எல்லா மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு தான் முதன்மையாக காணப்படுது, முதன்மையாக தேவைப்படுது. ஏன்னா நம்மை படைத்த இறைவனுக்கு, அப்படி சொல்லக்கூடாது, நம்மளை படைத்த இறைவன் அன்பாக இருக்கிறதுனால நமக்கு அதுதான் தேவைப்படுது. அவர் அதில் தான் இருக்கிறார். அன்பில் இருக்கிறதுனால தான் நமக்கு அது முதன்மையாக காணப்படுது. அப்போ நம்ம அன்பாக இல்லாமல் நீங்கள் எந்த ஊழியம் செய்தாலும் அது பவுல் அவர்கள் சொல்கிறாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள், வெறும் இந்த பெல் மாதிரி தான் சத்தம் கேட்கும், கிங்கினி மிங்கினி சத்தம் தான் கேட்கும் தவிர உங்களுடைய அந்நிய பாஷைகளும் உங்களுடைய ஜெபங்களும் கர்த்தருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்பு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு போதர் ஐயா அவளுக்கு கரெக்டாக சொன்னாங்க, பாவம் செய்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாரம் வராது. நீங்கள் பாவத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பாரம் ஒரு நாளும் அது வரவே வராது. அது நீலி கண்ணீர் மாதிரி தான் நமக்கு இருக்கும். அப்போ நாம் பாவத்தை விட்டு விலகி ஒரு ஓடுற வாழ்க்கையை மாத்திரம்தான் மனம் திரும்புகிற வாழ்க்கையை சொல்வேன். மனம் திரும்புகிற வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நல்ல பாரத்தை கொடுக்கும், தேவனுக்குள்ள பகிர்ந்து கொண்டு வரும். நீங்கள் இதை ஜெபிக்கும் போது நான் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த சபை, இந்த ஜனம் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் பெரிய உயர்வை காண்பீர்கள். இதுதான் வேதம் நமக்கு ஒரு குயிக்காக சொல்லி தருது. இப்போ இன்னைக்கு இந்த மெசேஜ்குள்ளே போக முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் குறித்து தான் எனக்கு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணுங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
இன்னைக்கு அதுக்கு தான் ஒயிட் ஷர்ட் இல்லைனால ஒயிட் டிஷர்ட் தான் கிடச்சிது. இதுதான் சரி, பரிசுத்த ஒயிட்டாக இருப்பாங்க யாருக்கும் தெரியாது. ஒரு ஒரு ஓமேக்காக தான் போட்டுட்டு வந்தேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட யார் இருக்கா? யார் இருக்கா? யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்காங்க. நீங்க குழம்ப தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் தன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய வலது பாரிசத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நம்மளை மீட்ட தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ திரியேக தேவனா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்க போனாரு? வெக்கேஷனுக்கு போயிட்டாரா? பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக அந்த பரிசுத்த ஆவியானவர் யாரும் பெற முடியாது. அது தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் ஒன்று அனுப்புவாங்க, சின்ன மிஷன் இருக்கும், அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் பெற்று போயிடுவாங்க. அவ்வளோதான், வருவாங்க, வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டதுக்கு அடையாளமாக, நம்ம அவருடைய பிள்ளை என்பதை நிரந்தரமாக நாம் புரிந்து கொள்ளும்படியாக தான் பார்த்தீங்கன்னா அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அனுப்பி ஒரு முத்திரையாக மீட்பு நாளுக்கு என்று வச்சிருக்கார். ரட்சிக்கப்பட்டோம், இன்னும் மீட்கப்படலை, உலகத்தை சுற்றிட்டு இருக்கோம். மீட்பு நாள் என்று ஒரு நாள் வரும், நம்ம எல்லாம் பரலோகத்தில் போய் சேருவோம். அப்போ அந்த மீட்பு நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. அவர் நமக்குள்ள இருக்கும்போது வேதம் சொல்லுது அவர் பாவத்தை குறிச்சும், ஆமா, அப்போ அதைத்தான் அவர் நமக்கு நீதியை குறிச்சும், ஆமா, நியாயத்தை குறிச்சும் அவர் நமக்கு விளக்கி காட்டுவார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் வேலையே. இதுதான். இதை தாண்டி வேறு எந்த விஷயம் செய்ய மாட்டாங்க. இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம பேசும்போது நம்மளுடைய சிந்தனை எப்பேற்பட்டதை யோசிச்சு பார்க்கணும். அது நமக்கு அவரை குறித்து அறிகின்ற அறிவினை யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஒருவேளை இந்த தமிழ்நாட்டில் இருந்தோ இல்லாட்டி ஆப்பிரிக்கா தேசத்தில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு வந்த மக்களை நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் எப்பேற்பட்டோ சொல்லும்போது என்ன சொல்வீங்க? அவர் ஒரு வல்லமை அப்படின்னு நினைப்போம். அவர் ஒரு வல்லமை. அப்போ நம்ம அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நான் ஏன் இஷ்டத்துக்கு குணப்படுத்தலாமா? கிடையாது. இன்னைக்கு நான் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், அவங்களுடைய பாரம் சரியானது. நான் இந்த ஹை கிரவுண்டில் போயிட்டு எல்லாரையும் குணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க பாரம் சரியானது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், நான் சொல்கிறேன், இப்போ போய் எனக்கு ஹை கிரவுண்டில் போயிட்டு எல்லாரையும் சுகம் கொடுக்கணும் எனக்கு ஆசையாக இருக்குன்னு நான் ஆண்டோட சொல்கிறேன். அதற்காக உங்கள் பரிசுத்த ஆவியானவர் தாங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அப்போ உங்கள் வல்லமை எனக்கு தாங்க, அந்த வல்லமையை கொண்டு போய் என் சித்தத்தின்படி நான் சரி பண்ணுறேன் அப்படிங்க. அது சரியான ஒரு பார்வை கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வெறும் வல்லமையாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம இப்படி ஒரு நிலைமையில் நிற்போம். உங்களுடைய சிந்தனை தப்பு தான் சொல்ல வர, உங்களுடைய ஆர்வம் சரியானது தான், ஆனால் இது பிதாவகை தேவனுக்கு உகந்த விஷயம் கிடையாது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல இரவும் பகலும் சுகம் கொடுத்தாங்க. இரவும் பகலும் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் செய்த அடையாளங்களை எல்லாம் உலகத்தில் உள்ள எல்லா புஸ்தகம் கூட எழுதி வைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது சுகம் கொடுத்தார். அவர் பிசாசுகளை துரத்தினார். யாரும் செய்யாத, உலகம் காணாத அற்புதங்களை செய்தார். அதான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோடைய பெரிய மகிமை. செத்து போய் நாரி கிடந்த மனுஷனையும் வர சொன்னார். உடம்புலாம் அழுகி போய் கிடக்கு, எஞ்சுவா அப்படிங்கிற லாசருவை பார்த்து. அவரே பார்த்தீங்கன்னா அநேக இடங்கள்ல அவர் நிறைய மக்களுக்கு சுகம் கொடுக்கல. அப்போ அவர் பரிசுத்தாவின் பெற்றுக்கொண்டு தன்னுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தார் என்றால் போற எல்லாத்தையும் சுகம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர் அப்படி இல்லை. அவர் பரிசுத்தாவின் பெற்றுக்கொண்டு சொல்றதுக்கு தவிர அப்படி சொல்றதுக்கு பதிலாக எப்படி சொல்லலாம்னா, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானுக்கு ஒப்பு கொடுத்தார். அவரின் சித்தத்தின்படி, பிதாவின் சித்தம் நிறைவேற்றும்படியாக அவர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்தார். இதுதான் சரியான விளக்கம் சொல்லலாம். அப்போ இன்னைக்கு நான் பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்ளணும் சொல்லும் போது நீங்க எதை சிந்தனையை வைக்கணும் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உங்க சித்தத்துக்கு, பிதாவின் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், உங்க சித்தத்தின்படி என்னை பயன்படுத்தி கொள்ளுங்க ஆண்டவரே சொல்வதுதான் சரியான, அறிவுபூர்வமான, பிதாக்கு உகந்தமான ஒரு ஒரு வாக்குத்தத்தம், ஒரு 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 பிரயர், விண்ணப்பம் சொல்லுவேன். அப்போ இன்னைக்கு நீங்க
பரிசுத்த ஆவியானவர் படும்போது நான் ஸ்பைடர் மேன், நான் சூப்பர் மேன் மாதிரி அவர் வந்தோடனே நான் ஒரு ஹோலி மேன் அப்படி ஆக போகிறது கிடையாது. நீங்கள் பார்க்குற படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வல்லமை வரும், நீங்கள் அந்த மனுஷனாக மாறிடுவீங்க. இது அப்படி கிடையாது. இவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஏன்? இவர் வல்லமையா? வல்லமையா இருந்தால் பிரச்சனை இல்லையே. இவர் வல்லமை கிடையாது. அதையும் தாண்டி அவர் மூன்றாம் நபராக இருக்கிற தேவனாகிய கர்த்தர், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். பைபிளில் வார்னிங் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீ பிதாவை குறித்து, நீ குமாரனை குறித்து குற்றம் சொன்னா கூட பரவாயில்ல, ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து எந்த இடத்துலையுமே சொல்லக்கூடாது, மன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம நிறைய நேரத்தை பாருங்கன்னா, குமாரன் கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்குறோம், பிதா கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்குறோம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்க வேண்டிய கணம் கொடுக்குறோமா பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. நான் சபைக்கு வரேன், நல்ல ஒரு கிறிஸ்தவனாக தேவனுடைய வார்த்தையை கேட்க, நான் இயேசுவின் ரத்தத்தை எல்லாம் நான் அந்த சிந்தனை எல்லாம் பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக ஒப்பு கொடுத்து வாழ்கிறேன். நான் வீட்டுக்கு போகிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா நான் பிதாவை கனப்படுத்திட்டேன். ஏன்னா பிதாவுடைய சித்தம் நான் குமாரனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் குமாரனை கனப்படுத்தினேன், ஏனென்றால் நான் அவரை பின்பற்றும்படியாக சீஷனாக மாறிட்டேன். இப்போ நான் வீட்டில் போயிட்டு என் மனைவிட்டையும் என் பிள்ளைகள்கிட்டையும் என்னோட சகோதரர்கள்ட்டையும் நான் கிறிஸ்துவை போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நான் பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ண முடியும். ஏனென்றால் அவர் ஏன் கூட வாழ்ந்துட்டு இருக்கார், எனக்கு வெளியே இல்லை. இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் சொன்னா முகமுகமாக சந்தித்தோம் சொல்லுவாங்க, நான் பார்த்தேன். ஏன்னா அவர் வெளியே காணப்படுறார். இன்னைக்கு அதே பரிசுத்தவர் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே காணப்படல, உள்ள காணப்படுறார். அப்போ இன்னைக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அனுதினம் மாற்றம் காணப்படும். அந்த மாற்றம் தான் நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டிய கனமாக காணப்படும். அப்போதான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி உங்களை வச்சு ஆண்டவர் செய்கின்ற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. என்ன சொல்றது புரியுதுல? அப்போ நம்மளை ஒப்பு கொடுக்கிறது தான் கடமை, முக்கிய கடமை. நம்மளை ஒப்பு கொடுக்கணும், பரிசுத்த ஆவியானவரை நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்போ நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மனுஷனுக்கும் இந்த சடலத்துக்கும் என்ன வித்தியாசம்? நான் அது இங்கிலீஷில் வந்து பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு தனித்துவம் உள்ள ஒரு மனுஷன் சொன்னீங்கன்னா, ஒரு 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 இது நான் இப்போ நான் இருக்கிறேன், இந்த சடல இந்த இந்த பாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும், கேட்க முடியும், பேச முடியும். இது மூணும் பேசாட்டி இது என்னது? இது ஒரு பொணம். அதான் இது வந்து உயிரற்ற ஒரு பொணம் மாதிரி காணப்படும். இன்னைக்கு நான் இருக்கிறேன், நான் செத்து போயிட்டு என்ன சொல்வீங்க? இது இங்கே பொணம் கிடைக்குன்னு சொல்லுவோம். அப்போ உள்ள இருக்கிற நான் எங்கே போனேன்? காது இருந்தும் மூக்கு இருந்தும் வாய் இருந்தும் இது வெறும் மனுஷன்தான். இது உண்மையான அந்த பர்சனாலிட்டி கிடையாது. அப்போ ஒரு பர்சனாலிட்டி என்பது பார்த்தீங்கன்னா சிந்திக்க முடியும், அதுக்கு அறிவு உண்டு, அதுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், அதுக்கு சுய விருப்பம் இருக்கும். இதுதான் ஒரு பர்சனாலிட்டி சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த சடலம் சிந்திக்க முடியல, அந்த சடலத்துக்கு அறிவு கிடையாது, அந்த சடலத்தால் ஒரு விஷயங்களை தீர்வு விருப்பங்கள் எடுக்க முடியாது. இதனால தான் செத்து போயிட்டாரு சொல்லுவோம். கரெக்ட் தானே? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்மள மாதிரி காது கிடையாது, மூக்கு கிடையாது தவிர, ஆனால் நான் சொன்ன அந்த பர்சனாலிட்டி முழுவதுமாக காணப்படுது. இதுதான் பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்லுது, வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் சொல்லுது, மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியகளை அறிய மாட்டான். இப்போ என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கும் ஒரு ஆவி உண்டு. அதான் நமக்கு ஒரு ஆவி உண்டு. நமக்கு ஆத்துமா, நம்ம தான் ஆத்துமா, நமக்கு ஆவி இருக்குது, சரீரம் காணப்பட்டிருக்கு. அதான் விஷயம். நம்ம உண்மையாக சொல்ல போனால் நம்ம தான் ஆவி. அதான் வேதம் சொல்லுது, நம்ம ஆவி. தேவனும் ஆவியில தான் இருக்கிறாரு, தூதர்கள் எல்லாம் ஆவியில தான் காணப்படுது. இந்த சரீரத்தில் இருக்கிறதுனால இந்த சரீர காரியங்கள் எல்லாம் பார்ப்போம், இந்த உலகத்தோட எல்லா விஷயங்களும் பார்ப்போம். அறிவியல் சொல்லுது, நம்ம பார்க்குற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் சின்ன ஸ்பெக்ட்ரம் தான். இப்போ இதுதான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் சொல்லுவாங்க. இது இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி இந்த காணப்படுதுன்னா, இந்த ஒரு சின்ன புள்ளி தான் விசிபிள் லைட் காணப்படுற விஷயம்.
அதுல நம்ம கண்ணில் பட்டு பார்க்குறோம், அவ்வளோதான். சின்ன சின்ன ஸ்பெக்ட்ரம் தான், சின்ன கோடு தான். இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் காணப்படுதுன்னா இது விசிபிள் லைட்டாக இருக்குது. இங்கே எக்ஸ்ரே இருக்குது, காமா ரேஸ் இருக்குது, இங்கே யூவி இருக்குது, இன்ஃப்ராரெட் இருக்குது. இந்த விசிபிள் லைட் மாத்திரம்தான் மனுஷனால பார்க்க முடியும். இதை தாண்டி பார்க்க முடியாது மனுஷனால. அப்போ இந்த சடலத்தினால இந்த விஷயத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் ஆவியில் இருக்கும்போது நம்ம இந்த கண்களால பார்க்க மாட்டோம், நம் ஆவியில தான் எல்லாமே பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பேர், நீங்க ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவை சிறுவர்கள் பார்க்குறாங்க. அதே இடத்துல நீங்க இருக்கும் போது ஏன் உங்களால பார்க்க முடியல? ஏனென்றால் நீங்க சரீர கண்களை பாக்கீங்க. எப்படி இருப்பாரு? உயரமா இருப்பாரோ, அகலமா இருப்பாரோ? நீங்க சரீர கண்களை பாக்கீங்க. அப்படி முடியாது. உங்களுடைய சரீரத்தை நீங்க செத்தா மாத்திரம்தான் உங்க ஆவியின் கண்கள்ல உங்களால பார்க்க முடியும், உங்க இருதயத்துல பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியாது? ஒரு ரட்சிக்கப்பட்ட புதுசு சொல்ல மாட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட புதுசுல பாத்தீங்கன்னா 2015 நான் தென்காசியில் ஒரு வீட்டில் என்னை ப்ரே பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கு அது முன்பதாக அவருக்கு அபிஷேகம் உணர்வு இது, நான் போன சபைகள் அதை பற்றி சொன்னது கிடையாது. நானும் என் மனைவியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்து ஒரு நாள் நாங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு இதுக்கு மேலே என்ன ஜெபம் பண்ண சொல்லும் போது எனக்கு ஆனால் மனசில் அன்பு காணப்படுது. இவர் என் வாழ்க்கையில் எவ்வளோ அழகு செய்தார், அற்புதம் செய்தார சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். இதை எப்படி நாம் இன்னும் சொல்லணும்? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த சப்பச்சா கட்டிட்டு இருக்க உட்காந்து நன்றி ஆண்டவரே, கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி என்னத்த கோடா கோடி தெரியல எனக்கு, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல எனக்கு. அது பரவாயில்ல, நான் தப்பு சொல்ல வரல. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அது சரியா தோணல. இதுக்கு மேல என்ன இருக்கு ஆண்டவரே? இது நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும் போதே நானும் மனைவியும் அபிஷேகத்தால் நிறைவு பெற்று நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷைகள் பேச ஆரம்பிச்சோம். அதுக்கு முந்தின நாள் தான் நான் போன சபையில் ஐயாட்ட போய் கேட்டேன், அந்த போதகர்கிட்ட எப்படி அந்நிய பாஷைட்டு பேசணும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு வாரம் கேம்ப் போயிருந்தோம், 3 நாள் ஈசிஆரில் பீச்சில் கேம்ப் கூட்டு போயிருந்தாங்க. அப்போ நான் இந்த கேள்வியை கேட்டேன் அவட்ட, எப்படி எனக்கு தெரியாது, ரட்சிக்கப்பட்டு அப்போ 10 வருஷம் ஆகிட்டு, எனக்கு 10 வருஷம் ஆகிட்டு எனக்கு எதுவுமே தெரியலையே சொல்லும்போது அவங்க வரும்னாங்க. எனக்கு எப்படி வரும் தெரியல. ஆனால் மறுநாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்து நான் உட்காந்து மனசு இருக்கிற அன்பை பேச முடியாமல் பேசும்போது தான் உண்மையாகவே அந்த அபிஷேகம் பெற்று நாங்கள் பேச ஆரம்பித்தோம். இந்த அபிஷேகம் பெற்று பேச அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் சொல்வேன், நான் தேவனுடைய சமூகத்தை சொல்கிறேன், நாங்கள் தேவனை முகமுகமாக பார்க்க ஆரம்பித்தோம். நான் முகமுகமாக சொல்லும் போது எங்கள் ஆவியை நான் சந்திக்க ஆரம்பித்தோம். உண்மையாகவே தேவன் எப்பேற்பட்ட மனுஷன் என்று நாங்கள் உணர ஆரம்பித்தோம். இயேசு கிறிஸ்து நல்ல உயரமாக இருப்பாங்க, விரிந்த மார்புடையவர். நானும் மனைவியும் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்கள் நாங்கள் ஜெபிக்கும் போது இதை பார்த்துருக்கோம். எங்கள் ஆவிக்குரிய கண்களில் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், தென்காசியில் ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. இந்த அபிஷேகம் நடந்து ஒரு 6 மாதம் கழித்து ஜெபம் பண்ண கூடும்போது அந்த வீட்டில் பயங்கர கட்டுகள் உண்டு. அவங்க தாத்தா 89 வயசு, அவங்க பிள்ளைங்க 2 பொண்ணுங்க 61 வயசு, 65 வயசு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகலை. அவங்க 2 பேருக்கும் ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. நைட் ஆனால் ரம் எடுப்பாங்க, சரக்கு அடிப்பாங்க, நல்லா பணக்கார வீட்டு பிள்ளைங்க, இதுதான் அவங்க வேலையை. ஆனால் எனக்கு தெரிஞ்சவர்னால எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் அந்த வீட்டுக்கு போயிருந்தோம். நானும் என் மனைவியும் நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா பிசாசா அந்த வீட்டில் தெரியுது. அந்த வீடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அசுத்தமாக காணப்படுது. நாங்கள் ஜெபிக்க அந்த பிசாசுகள் கிச்சன் வழியாக ஓடுறது எங்களால் பார்க்க முடியுது. அதே கிச்சன் திறந்து ஓடணும் அவசியம் இல்லை, எங்கள் ஆவிக்குரிய கண்களில் தெரியுது சுத்தமாகிட்டு இருக்கு வீடு அப்படின்பது. நிறைய பேர் சொல்லுவோம், எனக்கு ஆவிக்குரிய கண்கள் திறங்க சொல்லுவோம். அது நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் தேவ சமூகத்தில் மனம் திரும்புகிற பிள்ளையா இல்லாமல் உங்களுடைய ஆவிக்குரிய திறக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் பிசாசை தான் முதல்ல பார்ப்பீங்க, தேவனை பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களை பார்த்தீங்கன்னா நம்மளை குருட்டா வைக்கல, நமக்கு அது கொடுக்கல. நீ கேட்டும் கொடுக்காத காரணம் உங்களுக்கும் அவருக்கு இன்னும் இடைவெளி வரல. இடைவெளி நிறைய இருக்கு, இன்னும் பக்கத்தில் வரல. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது நீங்க ஸ்வயங்க நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தேவனை பார்க்க மாட்டோம். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது ஆவியின் உலகத்தை பார்ப்போம். அப்போ எது கூட நீங்க பழகுறீங்களோ அதைத்தான் நாம் பார்ப்போம். முதல்ல நாங்க சென்னையில் இருக்கும்போது ஒரு சம்பவத்தில் ஒரு சகோதரர் கேட்கும்போது சொன்னார், நான் விபச்சார ஆவி என் பக்கத்து நிற்கிறத சொல்லிட்டு இருந்தார். அவர் சொல்றாரு, நான் ஜெபிக்கும் போது அவர் சொல்றாரு, அந்த ஒரு மீட்டிங் நாங்கள் போயிருந்தோம், என் பக்கத்தில் ஒரு விபச்சார ஆவி நிற்கிற பிரதர், எனக்காக ப்ரே பண்ணுங்க. பாருங்க, அவருக்கு தெரியுது அவர் எந்த பாவத்தில் கிடக்காரோ அந்த ஆவி அதுக்குள்ள காணப்படுது. நான் எதுக்கு சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுது,
தேவனுடைய ஆவியே அன்றி தேவனுடைய ஆழம் யாருக்கும் தெரியாது. அதே மனுஷனும் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய ஆவிதான் மனுஷனுடைய ஆழம் தெரியும். இன்னைக்கு என்னுடைய ஆவிக்கு, அதாவது எனக்கு, நான் எப்பேற்பட்டவன் என்பது அழகா தெரிஞ்சிடும். அது அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள இருக்கும்போது அவர் என்னுடைய ஆழமும் தெரியும், தேவனுடைய ஆழமும் தெரியும். அப்போ நம்ம மனம் திரும்ப வைக்கிறது காரணம் அதுதான். அவர் மனம் திரும்ப வைப்பார். அவர் நம்மளை அவர் அறிவார். அவருக்கு நாலேஜ் உண்டு. அதான் வேதம் சொல்லுது. அதே பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி, யார் சித்தத்தின்படி? ஆவியானவர் சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் அவரு? ஏன் சித்தம்படி இல்லை. ஆண்டவரே எனக்கு வல்லமை தாங்க ஆண்டவரே. எதுக்கு கேட்கறது தப்பு கிடையாது, உரிமை எல்லாருக்குமே உண்டு. ஆனால் நான் எப்படி யோசிக்க பார்த்தீங்கன்னா, நீங்க வல்லமை எனக்கு தாங்க, நான் போய் என் வேலையை செய்யறேன். இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப். தப்பா போகுது. நம்ம அதுக்கு என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஏன்னா அப்பதான் அவரின் சித்தத்தின்படி உங்க வாழ்க்கை அழகாக மாற ஆரம்பிக்கும். நான் நிறைய தவறு செய்தேன். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வர பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏன் சித்தத்தின்படி நான் சில பேருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், சில பேருக்காக விடுதலைக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய சித்தத்தின்படி எனக்கு நெருங்கிய நண்பர் அவருங்க, எனக்கு தெரிஞ்ச குடும்பம் அவங்க. அப்போ தான் எனக்கு ஒரு சில மாதங்கள் கழிச்சு எதுவுமே அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாங்க, அவன் வாழ்க்கையில் உள்ள பாவத்தை நான் அவனுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன், நீ அவனுக்காக பரிந்து பேசிட்டு இருக்க, நீ எனக்காக அவங்கள்ட்ட போய் நிற்கணுமா, அப்படியே அவங்களுக்காக என்கிட்ட நிற்க வரியா, இப்படின்னு எங்களுக்கு பரிசுத்த ஆவியை உணர்த்தினாங்க. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் மனுஷனுக்காக தேவன் நிற்க அவசியம் இல்லை, அது பரிசுத்த ஆவியானவரே பார்த்துக் கொள்வாங்க. நான் தேவனுக்காக மனுஷன் போய் நிற்கிற ஒரு மனுஷனாக மாற வேண்டும் என்பதுதான். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை அப்படி ஒரு ஊழியத்துக்கு மாற்றி கொடுத்தாரு எங்களை நான் சொல்றது எக்ஸாம்பிள்ஸ் தான். அப்போ உங்களுடைய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா, நீங்க பரிசுத்த ஆவியானவர் சித்தத்தின்படி நீ ஒப்பு கொடுத்தீங்கன்னா, தேவன் உங்களை வச்சு செய்கின்ற காரியம் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபேன் பக்கத்தில் இருக்கும்போது நல்ல தூக்கம் வரும். நடுவில் இருக்கிறவங்க தப்பிச்சாங்க, ஓரத்தில் இருக்கிற மாட்டிப்பாங்க. நான் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தேன். சுல்லுன்னு காற்று வருது, தூக்கம் தான் வருது எனக்கு. சரி, ஓரத்தில் உட்காராதீங்க. ரோமர்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அப்போ இது எல்லாம் ஒரு தனிப்பட்ட மனுஷன் செய்யற விஷயம். நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் சொன்னீங்கன்னா, ஒரு பர்சனாலிட்டின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு யோசிக்க முடியும், எனக்கு அறிவு உண்டு. இங்கே பாருங்க, அந்த ஆவியானவருக்கு அறிவு உண்டு, அந்த ஆவியானவர் யோசிக்கிறார் அவருடைய சித்தத்தின்படி. அப்போ அவர் மனுஷன் தானே, அவர் ஒரு பர்சனாலிட்டி தானே, அப்போ அவர் தேவன் தானே. அப்போ இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட நான் அவரின் சித்தத்தின்படி நான் வாழ ஒப்பு கொடுக்கும் போது, அவர் என் வாழ்க்கையில உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்வார். எனக்கு வீடு தாங்க ஆண்டவரே, எனக்கு எனக்கு கார் இன்னைக்கே வேணும் ஆண்டவரே, நான் பரிசுத்த பெற்றுக்கொண்டேன், உங்களுக்காக ஊழியம் செய்யறேன். சரி, ரைட்டு. இல்லை, இப்போ நீங்கள் என் கூட இருக்கீங்க, நீங்கள் எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு நல்ல விலை மதிப்புள்ள சட்டை தான் தேவைப்படுது. சரி, ரைட்டு. ஆண்டவர் சொல்லுவாங்க, நான் உன்னை விட்டு நான் ஓரத்தில் இருக்கேன்னு நினைக்கிறேன் இருதயத்தில், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இச்சையின் ஆவி, அருவருப்பின் ஆவி, இந்த உலகத்தில் உள்ள ஆவி எல்லாம் எனக்குள்ள உள்ள உட்காந்துருக்கு. நான் எப்போ அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் என்னை வெறுமையாக்கி நான் ஒரு சாக்ஸை மாதிரி மாறணும். இந்த சாக்ஸ் பாருங்க, கீழே பார்த்தா எப்பவுமே இருக்கும், மேலே வேற பார்த்தீங்கன்னா நான் அந்த வெயிட் கொடுத்துட்டே இருப்பேன் சாக்ஸில், அது கீழே பார்த்தா இருக்கும். என்னைக்கு நம்ம இந்த சாக்ஸை மாதிரி நம்மளுடைய உள்ளத்தில் உணர்றோமோ, சப்பலை மாதிரி நம்ம சிந்தையில் காணப்படுறோமோ, அதுதான் தேவன் உயர்த்துவாங்க. இன்னைக்கு நிறைய பெரிய ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஆவியில் ஆரம்பிச்சாங்க, இன்னைக்கு சரீரத்தில் முடிக்கிறாங்க. அதான் உண்மை. அவங்களுடைய பாரம், அவங்க ஊழிய பாதை சரியானது தான், ஆவியில் ஆரம்பிச்சாங்க. ஆனால் முடிக்கிறது பார்த்தீங்கன்னா சரீரத்தில் முடிக்க பார்த்தாங்க. ஏன்னா அவங்க தேவன்கிட்ட இதை செய்யுங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தவிர ஆரம்பத்தில் மாதிரி என்னை வச்சு இதனால பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்ல விரும்பலை.
இன்னைக்கு நம்மளும் பவுல் அவர்கள் சொல்கிறாங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்கிறார் அவர் வந்து. நான் யோசிச்சு பார்ப்பேன், நான் என்னுடைய வயசு வரும்போது அந்த வசனம் என்னால் சொல்ல முடியுமா? பயந்து பயந்து வாழ வேண்டியது இருக்குது. ஆண்டவரே, நான் எனக்கு தெரிந்த நண்பர்களோடு போகிறேன்னா, எனக்கு சரியான சிந்தனையை வச்சுட்டு நான் பாட்டுக்கு இதுதான் கேட்டுன்னு போகிறேன்னா, வேணாம் ஆண்டவரே, எங்களை மனம் திரும்ப வைங்க, எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே சொல்லணும். இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியான முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்கள் உடம்புக்கு வந்து சில விஷயம் இது கரெக்டுன்னு தோணும். வீட்டுக்கு போகிறேன், ஏசியை ஆன் பண்ணுறேன், 9 மணிக்கு படம் தூங்குறேன், 7 மணி வரைக்கும் நைட்டு தூங்குறேன், நல்ல சுகம் கொடுக்குது. இது உடம்பு கேட்குது. ஆக்சுவலாக தப்பு கிடையாது, உடம்பு கேட்கறது கொடுக்க தான் செய்யணும். ஏன்னா இது உடம்பு தானே, அதை பார்த்து தான் ஆகணும். ஆனால் உள்ள ஆவி சொல்லும், தேவன் சொல்லுவாங்க, நீ 3 மணிக்கு ஏந்தி அந்த ஏசி ஆஃப் பண்ணு, லைட்டாக ரூம் விட்டு வெளியே வா, நீ ஜெபம் செய். இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாங்க. ஏன்னா உங்களை முழுக்க ட்ரைனிங் பண்ணுறது தான் அவருடைய வேலை. இன்னைக்கு ஒரு ஜிம்முக்கு போகிறேன் அப்படிங்கன்னா, நீங்கள் ஒரு கோச் யாரை போய் மீட் பண்ணுறீங்க, இந்த டென்னிஸ் போகிறீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு கோச்சை மீட் பண்ணுறீங்க. நீங்கள் குதிச்சு பழகிருக்கவே மாட்டீங்க, நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி இந்த உடம்பு அப்படியே இந்த ஸ்ட்ரெச் பண்ணி பழகிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு பிடிக்காட்டியும் பரவாயில்ல, அந்த கோச் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணுங்க, பர்பீஸ் போடுங்க, தண்டால் எடுங்க, நீங்கள் ஜம்ப், இதெல்லாம் கோச்சிங் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ தான் நீங்கள் அந்த மனுஷன் சொல்கிற ஒரு டென்னிஸ் பிளேயராக மாற முடியும். கரெக்ட் தானே? அவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் நம்ம கோச்சிங் கொடுத்தே தான் இருப்பார். பிதாவின் சித்தம் நிறைவேற வரைக்கும் அவர் நம்மளை விட மாட்டார். ஆனால் நம்ம அதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னா அது காரணம் பரிசுத்த ஆவியானவர் தான். இருட்டாக இருக்குது, தனியாக போக வேணாம், இன்னைக்கு வேற டயர்டாக இருக்குது, விபிஎஸ் வேற ஃபுல்லாக 5 நாள் நடத்திருக்கோம், அப்படி சொல்லியும் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இது காரணம்தான் பரிசுத்த ஆவியானவர். இது உங்களை கொண்டு வந்து இந்த இடத்த உட்கார வச்சது பரிசுத்த ஆவியானவர் தான், வேறு யாரும் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா அது? இல்லை, நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஐயா கூப்பிட்டாங்க, மெசேஜ் வந்துட்டு வாட்ஸ்அப்பில், மே மாதம் 1ஆம் தேதி ஆகிட்டு, அப்படியே ஆல்மோஸ்ட் நடுப்பக்கத்துக்கு வருஷத்துக்கு வந்துட்டோம், அதனால் போகிறேன். இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே சொல்கிறதுனால தான் உங்களால் வர முடியும். இது தான் நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க தெரியுமா, இது உங்களுக்கு ட்ரைனிங் ஆகாது. எல்லா விஷயத்துலையும் இப்படி நீங்கள் ட்ரெயின் ஆக அப்போ எது பரிசுத்த ஆவியானவர் என்பது உங்களுக்கு அழகாக காண தெரியும். சில டைம் யோசிப்பேன், நான் வந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருவேன். நான் யோசிப்பேன், நம்ம நல்ல விஷயம் செஞ்சது ஒருவேளை நம்மளுடைய நல்ல குணம், அப்புறம் தான் நினைப்பேன், நம்ம நல்ல குணம் கிடையாது, எனக்கு தீய குணம் எனக்குள்ள இப்போ எளிமினிக்கி, அந்த நல்ல குணத்தை மேலோங்கி அதை முக்கியத்துவம் கொடுத்து அந்த நல்ல குணத்தில் உட்கார வைக்கிறது பரிசுத்த ஆவியானவர். நல்லா புரிச்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களால் ஒரு நாள் நடக்க முடியாது, நல்ல பேர் வாங்க முடியாது. அந்த எல்லா கணமும் எல்லா மகிமையும் தேவனுக்கு போய் சேரும். ஆனால் நம்ம அது தெரியாமலே என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, நான் நல்ல கிறிஸ்தவனாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இல்லை, உங்க நல்ல கிறிஸ்தவனாக வாழ வச்சிட்டு இருக்காரு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு உள்ள. உங்களுக்கு தானே தெரியும் உங்களுடைய பாஸ்ட் என்னன்னு சொல்லி, எனக்கு தான் தெரியும் என் பாஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லி. இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கோம் என்றால் இதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். இதை மாத்திரம் இல்லை, இந்த விஷயத்துக்கு மாத்திரம் நீ முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. இது வந்து பிசிக்கலாக வெளியே காட்டுறது, நடந்து போய் சபைக்கு வர்றது வெளியே காட்டுறது, இதை நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க ஈஸியா. இப்போ தனியாக வீட்டில் இருக்கும்போது உங்கள் கையில் மொபைல் ஃபோன் இருக்கு, இப்போவும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாங்க, நீ செல்ல எடுக்காத, பைபிள் எடுப்பாங்க. இதையும் நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா முதல்ல ஃபிசிக்கலாக நீங்கள் ஈஸியாக செஞ்சிருவீங்க, அது கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. மற்றவங்க உதவி செய்வாங்க, ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, வீட்டில் சொல்லுவாங்க ஏன் போலையான்னு கேட்பாங்க, இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளத்தில் பேசுகிற விஷயத்த நீங்கள் அடுத்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆக்சுவலாக நாம் கொஞ்சம் அது தேவன்கிட்ட உட்கார்ந்து நீங்கள் பேசணும். இல்லை என்றால் தேவ வார்த்தையை கேட்கணும், தேவனுடைய பைபிளை வாசிக்கணும். அந்த பைபிளில் சொல்லும் முன்கோபம் மூடத்தோன்னு சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாங்க, முன்கோபம் மூடத்தனம் அப்படிம்பாங்க. சரி ஆண்டவரே, அப்படியே இருக்கட்டும். இப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமாய் பழகும்போது தான் அந்த ஆவியானவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வாழ முடியும். ரோமர்கள் புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 32-33 பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல் நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
இங்கே சொல்லும்போது பாருங்க, ஆவியானவர் அன்பின் நிமித்தம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் சுய விருப்பம் இருக்குன்னு பார்த்தோம். அவர் ஆராயிறார், அவர் விருப்பத்தின்படி செய்ய பார்க்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் அன்பு இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு தான் எமோஷன் காணப்படும், ஒரு வல்லமைக்கு எமோஷன் காணப்படும். இந்த ஃபேன்ல இருந்து காத்து வருது, இந்த காத்துக்கு எமோஷன் கிடையாது, வல்லமையும் கிடையாது. வல்லமை இருக்கு, இந்த காத்து இங்கே வந்து என்னை குளிர்படுத்திட்டு போயிடுது. இந்த வல்லமை வந்து என்னை குளிர் பண்ணுது, நல்லா சூடெல்லாம் எடுத்து விட்டுருது. ஆனால் இதுக்கு அறிவு கிடையாது, இதுக்கு அன்பு கிடையாது. அன்பின் நிமித்தம் எனக்கு காத்து வைக்கல, கரண்ட் வர்றதுனால வருது. இது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. இதே இந்த பக்கம் ஒருத்தர் நின்று விசிரிச்சிட்டு இருக்காங்க, அவர் பரிசுத்த ஆவியானவர். அப்பேற்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப நீங்க அவரை அறிகின்ற அறிவு, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க கொடுத்து வாழும் போது மாத்திரம்தான் உங்க வாழ்க்கை சீரும் செழிப்புமாக காணப்படும். கூட சேர்ந்து வாழ்றாங்க 3 வருஷம், கிட்டத்தட்ட 3.5 வருஷம். சீஷர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட சுத்திட்டு இருக்காரு. அவர் யாரு என்பதை முழுசா தெரியல. அவரே தன்னை கொஞ்சம் கொஞ்சமா காட்டிட்டு வர, தன் மெசே என்பதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வராங்க. நீங்க நல்ல பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ம் வரும், அந்த கப்பலில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை ஆண்டவர் பண்ணுவாங்க, அவங்க ஆச்சரியப்படுவாங்க. 2வது தடவை பார்த்தீங்கன்னா தண்ணியில் நடந்து வருவாங்க ஆண்டவர் வந்து. அப்பம் பார்த்தீங்கன்னா முகங்குப்புற விழுந்து வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த அந்த அப்போஸ்தலருக்கு பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு இவர் மெஸ்ஸையா என்பது தெரிந்தாலும் மெஸ்ஸையா எப்பேற்பட்டவர் என்பது அவங்க தெரியாது. அவங்க பவுலை போல படித்தவர் கிடையாது. பவுல்கிட்ட ஆண்டவர் ரெஃபரன்ஸ் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், தானியேல் சொல்லப்பட்டிருக்கு, தேவகுமாரன் மனுஷனை போல காணப்பட்ட ஒருத்தர் வாராரு வானத்திலிருந்து, சிங்காசனத்தை உட்கார்ந்துருக்கு, தானியேல் சொல்லப்பட்டிருக்கு, அதை நீங்க தான் சொல்லி பவுல் சொல்லுவார். பேதுருக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவர் மீன் பிடிக்கிறவர். மேத்யூ பார்த்தீங்கன்னா அவர் கணக்கு பார்க்குறவர். இது இப்படிதான் அவருடைய குரூப் சுத்திட்டு இருக்கு. அப்போ இவங்கிட்ட ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தன்னை மெல்ல மெல்ல தான் யார் என்பதை அவங்க விலையை காமிச்சிட்டு வராங்க. ஒரு சில அந்த கடைசி வருடங்கள் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நீங்க மெஸ்ஸையா என்பதை உறுதிப்படுத்தினாங்க ஆண்டவர், அதை ஒத்துக்கிட்டாங்க. அந்த மெஸ்ஸையா இறைவன் என்பதையும் ஆண்டவர் காமிக்கும் போது தான் அவங்க வந்து முகம் குப்புற விழுந்து வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாங்க, நான் போனால் நல்லது அப்படிங்கிறார். யோவான் 14:16 சொல்லுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. ஏனென்றால் இயேசுவோடைய மிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்கோட ஆண்டவர் பிதாவாகிய தேவனை அனுப்புனாங்க. மனுஷன் பாவத்தில் விழுந்தான், அந்த மனுஷனை மீட்பதுக்கு ரத்தம் சிந்த வேண்டும். அப்போ அவரே இந்த மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை மீட்டு கொண்டார். அவருடைய மிஷன் முடிச்சிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை ஜீசஸ் அனுப்புறாங்க. அவர் இந்த தேற்றவாளன் நிரந்தரமாக நம்மளோடு காணப்படுவார், நம்மளோடு நிரந்தரமாக இருப்பார். மீட்பு நாளுக்கென்று முத்திரையாக போடப்பட்டிருக்கிறார். எந்த ஆழம், எந்த அகலம், எந்த பிசாசு, எந்த காரியங்கள், எந்த துன்பமும் பரிசுத்த ஆவியானவர் உங்களிருந்து பிரிக்க முடியாது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவர் சொல்றாரு, நான் போனா நல்லது, இவர் வந்தாருன்னா உங்க கூட நிரந்தரமாக காணப்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2017-18 நினைக்கிறேன், நான் ஒரு சம்பவம் நடக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப துக்கித்து எங்கள் வீட்டில் உட்காந்து நான் அழுதுட்டு இருந்தேன். ஒரு ப்ரே பண்ணிட்டு இருந்தோம், நாங்கள் ஃபேமிலியாக ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். 2015 தான் நினைக்கிறேன். அப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் முழுசாக பார்க்கல, வடநாட்டில் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி குழந்தை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், மண்ணெண்ணெயை போட்டு உயிரோடு கொளுத்திட்டாங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஒரு கிறிஸ்தவ பெண்மணியை முழுசாக எரிச்சிட்டாங்க. எனக்கு அப்போ தான் நான் பரிசுத்த பற்றி யோசிச்சு பார்த்தேன். வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளை மாதிரி உணர்வுகள் உண்டு. புரியுதா? நம்மளை மாதிரி அழுவார், நம்மளை மாதிரி சிரிப்பார், நமக்கு வலிச்சா அவருக்கும் வலிக்கும், துக்கிப்பார். வேதம் சொல்லுதுல, துக்கிப்பார், துக்கம் கொண்டாடாதீங்க சொல்லுது. இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த பெண்ணோடும் பரிசுத்த ஆவியானவர் இருக்காங்க, கரெக்டா இல்லையா? அந்த பொண்ணுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அந்த எரிக்கும் போது அந்த பொண்ணுடைய சரீரம் எரிய எரிய அந்த ஆத்துமா ஆவி எப்படி வலிச்சிருக்கும், அந்த சரீரம் எப்படி வலிச்சிருக்கும் அந்த பொண்ணுக்கு இறக்கும் போது.
அப்போ அந்த பெண்ணுக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் அந்த வழி தெரிஞ்சிருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த பொண்ணுடைய வழி அந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் தெரியும். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு சம்பவம் தான். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் ஸ்தேவான்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எக்கச்சக்கமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய விசுவாசத்துக்காக கொல்லப்பட்டிருக்காங்க, வேதனைக்குள்ள போயிருக்காங்க. அவங்களுடைய மரணம் கொடியசா இருந்திருக்கு. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க போனாரு? சாகும்போது எஸ்கேப் ஆயிட்டாரா வலிக்குன்னு சொல்லி? இல்லை. எப்படி இயேசு கிறிஸ்து ஒரு கொடிதான மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரோ, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பாத்தீங்கன்னா, நீங்க தேவனுக்கென்று நிற்கும் போது வர்ற உபத்திரவத்தின் வழியை நீங்க மாத்திரம் அடையல, அவரும் அடைஞ்சு கொண்டு தான் இருக்கார் போல. யோசிச்சு பாருங்க, ஒரு அன்பின் தெய்வம் உங்களுடைய அன்புக்காக என்னெல்லாம் செய்து பாருங்க. பைத்தியத்தை போல இந்த உலகத்துல தான் வராரு, நடந்து போறாரு, பேசுறாரு ஆதாம் ஏவாள்கிட்ட. அந்த அன்பு துண்டிக்கப்படும் போது குமாரனை அனுப்புறாரு. போனதுக்கு அப்புறம் நிரந்தரமாக பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறாரு. ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல யாரெல்லாம் உங்களை அடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் வேதனைக்குள்ள கொண்டு போறாங்களோ, உங்களை யாரெல்லாம் உபத்திரம் பண்றாங்களோ, அந்த வலியையும் வேதனையும் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கிட்டு தான் இருக்கார். இது உலக மக்கள் நமக்கு செய்யறது. இன்னைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க உங்க மனைவிய, நீங்க உங்க கணவனை, ஒரு பரிசுத்த ஆவி பெற்ற ஒரு கிறிஸ்தவ பெண்மணிய, ஒரு பரிசுத்த ஆவி பெற்ற ஒரு கிறிஸ்தவ மனுஷனை நீங்க ஏமாத்தும் போது, நீங்க அடிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் சேர்ந்த வழியை எடுத்துட்டு இருக்கார். இதனால தான் ஆண்டவர் சொல்றாங்க, இந்த உலகத்தின் ஒத்த வேஷம் நாம் போடக்கூடாது. நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட மனுஷனா இருப்பேன் என்றால், நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பத்தி கூட பேசல. நான் பேசுவது கிறிஸ்துவின் ரட்சிப்பினால் வந்த பரிசுத்த ஆவியை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் வல்லமையை குறித்து பேச வரல. அதை நீங்க பெற்றுக்கொள்வீங்க, அது வேற விஷயம். நான் சொல்வது சாதாரணமாக சொல்ல வரேன். அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்கள் அது எல்லாத்துக்கும் சமம். எந்த மனுஷனும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியின் முத்திரையா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்த ஆவியின் துக்கம் கொண்டாடும் போது, அந்த யோசிச்சு பாருங்க, நீங்க யார் அடிக்கீங்க? உங்க மனைவி அடிக்கல, உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க காயப்படுத்துறீங்க. உங்க கணவனை ஏமாத்தல, நீங்க உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கம் கொண்டாட வைக்கீங்க. உங்க பிள்ளைகளை நீங்க அடிக்கல, அவங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவரை நீங்க அவமானப்படுத்துறீங்க. இதுதான் உண்மையான விஷயம். முதல்ல இது புரியாம வாழ்றதுனால தான் நம்ம வாழ்க்கையில சாபமும் ஏழ்மையும் காணப்படுது. சாபம் இல்லாமல் வாழ்வதற்கு முதல்ல பரிசுத்த ஆவி யாருன்னு தெரிஞ்சாக வேண்டும். அவரோடு ஒத்த வேஷம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாமல் அவரோடு சேர்ந்து அவர் சொல்ல சித்தத்தின்படி நடக்க ஆரம்பிக்கணும். இதுதான் நமக்கு வேதம் சொல்லுது. நெகேமியா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். உங்களுக்கு அறிவை உணர்த்த வேண்டும் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் பண்ண முடியும். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். அந்த வேதம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு உங்களுக்குள்ள நல் ஆவியை அணுகணும் அவசியம் இல்லை. நெகேமியா காலத்துல அனுப்பி வந்துச்சு. உங்ககிட்ட ஆல்ரெடி உள்ள இருக்காரு. அப்ப அவருடைய வேலையை உங்களுக்கு நல்ல யோசனைகள் சொல்வதும் நல்ல ஒரு மனுஷனாக மாற்றுவது தான் தேவனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட். அவருடைய மிஷனே அதுதான். ஹல்லேலூயா. தூக்கம் வரல யாருக்குமே. பாரம் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. பாரத்தை துக்கமா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. தூக்கத்துல சோகமா இருந்தீங்கன்னா பிரச்சனை வரும்போது இல்லை. தூக்கத்தில் சோகமா இருக்காதீங்க, பாரத்தை துக்கித்து போய் காணப்படுங்க, பிரச்சனை கிடையாது. எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். யார் துக்கப்படுத்த முடியும்? ஒரு பர்சனாலிட்டி துக்கப்படுத்தலாம், ஒரு சடலத்தை துக்கப்படுத்த முடியாது, ஒரு மனுஷனை துக்கப்படுத்தலாம், ஒரு ஃபேன் காத்து துக்கப்படுத்த முடியாது. அப்போ வேதம் சொல்லுது, நீ பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருங்கன்னா அவர் யாரு? அவர் உயிருள்ள தேவன். உங்களுக்குள்ள உள்ள எல்லா உணர்வும் அவருக்கு இருக்கு. ஏன்னா அவர் தான் அந்த உணர்வை கொடுத்தார். பைபிள்ல பாருங்க, ஆண்டவர் ஒரு மண்ணை கொண்டு வந்து நல்ல அழகான ஒரு பொம்மையை உருவாக்கி அந்த பொம்மைக்கு ஆதாம்னு பேர் வைக்கிறார். ஆதாம் என்றால் மண்ணிலிருந்து வந்த மனுஷன் அர்த்தம். அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய ஜீவ சுவாசத்தை நாசுல ஊத்துறாரு. அவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் ஜீவன் கொடுக்குது உங்களுக்கு.
அங்கதான் உங்க ஆவி அங்கதான் உருவாகுது, உங்க ஆத்மா அங்கதான் உருவாகுது உங்களுக்கு. ஆவி என்பது சொல்லும் போது உங்களுடைய ஆத்மாவுடைய ஆழம் தெரியும். அதுக்கு அதுதான் கோர், நீங்க தான் கோர். அப்புறம் அதுக்கு மேலதான் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய எமோஷன்ஸ், உங்க ஃபீலிங்ஸ்லாம் இருக்கு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நாயை பார்த்தா கொஞ்சம் தோணும், ஒரு சில பேருக்கு நாயை பார்த்தா ஓட தோணும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ். ஆனால் பாருங்க, அந்த ஆவிக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கும் அந்த இருக்கு. அவருக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, ஒரு எமோஷன்ஸ் இருக்கு, ஒரு அறிவு இருக்கு. இதைத்தான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். அதுதான் நம்ம வேதம் பார்க்கும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 நபர்கள் சேர்ந்து எகாதாக காணப்படுறாங்களாம். எகாதுங்கும் போது எபிரேய மொழியில ஒருவராக காணப்படுறார். என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே மோசஸ் ஆண்டவர் சொல்லும் போது, அந்த ஒருவரே மோசஸ் சொல்லும் போது அது காரணம் சிங்குலாரிட்டி கிடையாது. அது ஒரு ஆளு ஒருமை கிடையாது. அது பன்மையும் கிடையாது. அது ஒற்றுமையை சொல்லுது. வேதம் சொல்லுது கணவன் மனைவி எகாத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா ஒரே ஆளாயிட்டாங்க, ஒற்றுமையாக ஆயிட்டாங்க, எகாதா காணப்படுறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தேவன் பார்த்தீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எகாதா காணப்படுறாங்க. நீ ஏசியல் எடுத்து பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் எடுத்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் எடுத்து பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷகுமாரனை போல உருவம் உள்ளவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்காராம். அவர் தோளின் மேல கர்த்தத்துவம் மேல சுமக்கப்பட்டிருக்கு. அவர் நித்திய பிதா என்று அழைக்கப்படுறாராம். யார சொல்றாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல தானியேல் சொல்றாரு. எதுக்கு ஆண்டவர் தானியேல் சொன்னாங்க? ஏன்னா தானியேல் தன்னை நல்ல ஒரு பிரித்தெடுத்த வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆண்டவர் தரிசனங்களாக பேச ஆரம்பிச்சார் அவர்கிட்ட. அப்போ நிறைய விஷயங்கள் ஆண்டவர் அடுத்து வர உலகம் எப்படி காணப்படும், அடுத்து என்ன ராஜ்யம் வரும், அப்புறம் தேவகுமாரன் எப்படி இருப்பார், மெஸ்ஸியாவை குறித்த காரியங்கள் எல்லாம் தானியேல் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா அதே சொல்லப்பட்டிருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ற இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்புல அவர் எப்படி மறிக்கப்படுவார் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அவர் கன்னிஸ்தில பிறப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா எழுதி வச்சிருக்காரு. அவர் எழுதி வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கத்தக்க ரூபம் இல்லாமல் இருந்தாராம். ஏன்னா அவர் கொல்லும் போது இன்னைக்கு டிவியில் போட்டு காமிச்சாங்க இந்த குரூசிஃபிக்ஷன் விஷயத்தை. சிலுவையில் அடிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சும்மா லைட்டாக ரெண்டு கோர்லாம் கிடையாது. ஆணிகள் பாய்ந்த ஆணிகள் எல்லாம் மோசமான அந்த சவுக்கை வச்சுதான் உருவம் இல்லாமல் காணப்பட்டார். சதை, மூக்கு, மூஞ்சி, கண்ணெல்லாம் கிழிஞ்சு, உடம்பெல்லாம் கிழிஞ்சு, அவர் எலும்பெல்லாம் விழா எலும்பெல்லாம் தெரிஞ்சு அவர் பார்க்கத்தக்க ரூபம் இல்லாமல் போனார். எல்லா மனுஷனும் சாகும் போதும் பார்க்கத்தக்க ரூபம் தான், உப்பி போயிருக்கும் உடம்போது. ஆனால் பார்க்கலாம், அது பார்க்கத்தக்க ரூபமாக தான் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது பார்க்கத்தக்க ரூபமாக இருந்தது கிடையாது. அவரை அள்ளிட்டு போய் தான் வைக்காங்க. அது மனுஷனை மாதிரியே இல்லை, அது ஏதோ ஒரு கோரமான ஒரு பொணமை தான் அவரை அழிச்சு போட்டாங்க. எதற்காக செய்தார்? தேவனுடைய மிஷன் நிறைவேறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த தேவன் பார்த்தீங்கன்னா நம்மளை இன்னைக்கும் நேசிக்கிறார். கடைசி ஒரு வசனம் வாசிப்போம். கலாத்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். யுகம் யுகமாக இந்த உலகம் உருவாதுக்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்தர் காணப்படுறாங்க. அந்த குமாரன் பிதா என்றுதான் அவர் யுகம் யுகமாக அழைச்சிட்டு வராரு. அந்த பிதா யுகம் யுகமாக பிதாவாக தான் இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லப்படுற அந்த ஆவி, பரிசுத்த ஆவியார் நம்மகிட்டையும் கொடுத்தார். அதனால தான் நம்ம சொல்றோம் அப்பா பிதாவே என்று நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும். அது காரணம் நமக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறதுனால தான். நான் இங்கே வரங்களை பற்றி பேச வரல, அபிஷேகத்தை பற்றி பேச வரல. நம்ம சாதாரண ஒரு பரிசுத்த ஆவி வரும்போது என்ன வரும் சொல்லப்பட்டிருக்கு. இதை தாண்டி அபிஷேகம் வரும்போது இப்போ யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு தெளிவுள்ள கிறிஸ்தவ பிள்ளையாக நான் வாழணும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்படி வாழும்போது நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களுடைய ஜெபத்தை எல்லாம் ஆமேன்னு சொல்வார். நீங்க எடுக்கிற தீர்மானத்தை அவர் அங்கீகரிப்பார். ஏனென்றால் நீங்க இனி உங்களுக்கென்று தீர்மானம் எடுக்க மாட்டீங்க, அவருடைய சித்தத்தின்படி அவருக்கென்று ஒப்பு கொடுத்து அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்தும்படியாக, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் நாமம் பிரஸ்தாபப்படுத்தும்படியான ஒரு வாழ்க்கையை வாழும் போது அவர் உங்களை உயர்த்தி மேன்மை பாராட்டுவார். ஹல்லேலூயா, ஆமென்.
இப்போ மீதி இருக்க நேரத்தின் ஜெபத்தில் நீங்கள் செலவு பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless. Thank you. Praise the Lord.